ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் கண்டென்ட் ஐடியாஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். என்னடா யூடியூப்பில் தான் கண்டென்ட் ஐடியாஸ் சொல்வீங்க, இன்ஸ்டாகிராமில் கண்டென்ட் ஐடியாஸ் சொல்கிறீங்களா அப்படின்னு வந்து கேட்பீங்க. ஸோ நிறைய பேர்த்தோட வீடியோஸ் நீங்கள் வந்து பார்ப்பீங்க அப்படின்னா, எக்ஸ்ப்ளோர் பேஜ் பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்மளோட வீடியோஸும் நம்ம எப்படி ட்ரெண்ட் பண்ண வைக்கலாம், எந்த மாதிரியான வீடியோஸ் போட்டால் ட்ரெண்ட் ஆகும், நம்ம எந்த மாதிரியான டைப்லலாம் வீடியோஸ் போடலாமா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். வீடியோஸ் வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெளிவாகவே புரியும். அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய வந்து கண்டென்ட் சொல்ல போகிறேன் இந்த வீடியோஸில். ஸோ அதனால் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வீடியோஸ் தான். நம்மளோட சேனல்லேயே வந்து நான் சொல்லியிருக்கேன் ஒரு டைமு, என்னோட ஒரு வீடியோஸுமே பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் தான் ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நீங்கள் வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வீடியோஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படின்னா, மேரேஜ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் விசஸ் ரியாலிட்டி, அப்புறம் மேரேஜ் லைஃப் முன்னாடி, மேரேஜ் லைஃப்க்கு அப்புறம், அந்த மாதிரி வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அந்த மாதிரி போடுங்க. அப்புறம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் விசஸ் ரியாலிட்டி அந்த மாதிரி போடுங்க. இந்த மாதிரிலாம் போடுறது மூலிமா எல்லோரும் வந்து உங்களோட ரீல்ஸ் வந்து ரிப்பீட்டடாக பார்ப்பாங்க. ஒரு வாட்டி பார்க்குறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இன்னொரு வாட்டி கூட பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரியும் நம்ம வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சேவ் பண்ணி வைப்பாங்க. இல்லை அதே மாதிரி வந்து யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணியுமே விடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன மாதிரியான கண்டென்ட்டில் வீடியோ போட்டுட்டு இருந்தாலும் ஓகே, நீங்கள் இந்த பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நிறைய ரீச் கிடைக்கும். நானுமே எக்ஸ்ப்ளோர் பேஜில் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். இந்த பிஃபோர் அண்ட் ஆஃப்டர், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் விசஸ் ரியாலிட்டி அந்த மாதிரியான வீடியோஸ் வந்து அதிக ட்ரெண்டிங்கில் போயிருக்கு. ஸோ அதனால் அதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நிறைய பேர் அதே மாதிரி இந்த கண்டென்ட்டில் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்களும் போட்டு உங்களோட ரீல்ஸ் வந்து வைரல் ஆக்கிக்கோங்க. அடுத்தது 2வது கண்டென்ட் ஐடியாஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ட்ரெண்டிங் ஃபில்டர்ஸ். இது வந்து நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். மேக்ஸிமம் ரீல்ஸ் போட எல்லாத்துக்குமே வந்து தெரியும். நீங்கள் வந்து உங்களோட ஃபேஸ் காமிச்சு வீடியோ போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் நல்லா தெரியணும், கொஞ்சம் பிரைட்டாக தெரியணும்காக நீங்கள் ஃபில்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க. அதில் சில ஃபில்டர்ஸ் வந்து புதுசாக வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபில்டர்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் ஸ்டோரியிலேயே ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸ்டோரி போடுற வீடியோஸ்லேயே நீங்கள் புது ஃபியூச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா வியூஸ் போகும் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் நீங்கள் வந்து புது ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து வியூஸ் போகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புதுசாக யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்காக அப்போ நீங்கள் மற்றவங்க உங்கள் வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா, இது என்ன ஃபில்டர், இது வந்து புதுசாக இருக்கே, ஸோ நம்ம இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீடியோவை அவங்க சேவ் பண்ணி வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபில்டர்ஸ் கூட அவங்க யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி கண்டென்ட் வந்து அவங்க எடுக்கிறது, அந்த மாதிரி இருக்கலாம் உங்களோட வீடியோ வந்து ஷேர் பண்ணுறது, சேவ் பண்ணுற மாதிரிலாம் பண்ணாங்கனாலும் உங்களோட வீடியோ வந்து வைரல் ஆகும். ஸோ நியூ அனிமேஷன்ஸ் அந்த மாதிரி நியூவாக வர விஷயங்களை வந்துட்டு நீங்கள் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட வீடியோவும் வைரல் ஆகும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா, இப்போ நான் சொல்ல போகிற டிப்ஸ் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மாதிரி போடுவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் பேர் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, நீங்கள் சொல்கிற ஸ்டெப் எல்லாம் ஃபாலோ பண்ணுறேன், ஆனால் என்னோடது வந்து வியூஸே போகலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க ஐடி வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நான் போய் செக் பண்ணியும் பார்த்தேன். ஸோ அதில் வந்துட்டு என்ன இருந்துச்சு அப்படின்னா, அவங்க போடுற வீடியோஸ் எல்லாம் ஓகே தான், பட் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரியான வீடியோஸ் வந்து நம்ம போடுறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஏதோ ஒரு வீடியோ போடுறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு கடமைக்காக நம்ம வந்து போடக்கூடாது. ஸோ அதனால் நீங்கள் நம்மளோட பேஜ்லேயே போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து அந்த வீடியோ மட்டும் அப்படியே வந்து போட்டிருக்க மாட்டேன். அதில் ஏதாவது ஒர்க் பண்ணியிருப்பேன். ஏதாவது எழுதி ஒன் டே யூ அண்ட் மீ அந்த மாதிரிலாம் எழுதி நான் வந்து போட்டிருப்பேன். சில டயலாக்ஸ் இல்லை சாங்ஸோட லிரிக்ஸ் அந்த மாதிரி நம்ம எழுதி போடுறது மூலயமா அதுலேயுமே நம்மளுக்கு சில வியூஸ் அந்த மாதிரி பிடிச்சி போய் நம்மளோட வீடியோஸ் வந்து ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது உங்களோட வீடியோஸ் வந்து ஏதோ ஒன்றுலேருந்து டவுன்லோட் பண்ணி அப்படியே போடுறதுக்கு நீங்கள் அதில் ஏதாவது கண்டென்ட் மாதிரி எழுதி போடுறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். இது வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மல் ரீல்ஸ் பண்ணுறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சும்மா சின்னதாக எழுதி வந்து போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து வியூஸ் அதிகமாக போகும். ஏன்னா அதை வந்து ரிப்பீட்டடாக பார்ப்பாங்க. நீங்கள் உங்களோட ரீல்ஸில் வந்து ஏதாவது எழுதி இருக்கிறது மூலிமா ரிப்பீட்டடாக பார்ப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி எழுதி போடுங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட ரீல்ஸ் வந்து வைரல் ஆகிறதுக்கும். நான் இப்போ ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்கள். இதில் வந்து அவங்க ஏதோ சின்னதாக எழுதி போட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து அது ஒரு டைம் பார்த்தேன். ஆனால் எனக்கு இன்னொரு டைம் பார்க்கணும் போல் கூட இருந்துச்சு. நான் அதனால் 2 டைம் பார்த்தேன். ஸோ அதனால் இப்போ நான் 2 டைம் பார்க்கும்போது அதோட வாட்ச் ஹவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னும் 2 வியூஸ் வந்து வேறு யாராவதுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ அதனால தான் சொல்கிறது, இப்போ உங்களோட வீடியோ வந்து ரிப்பீட்டடாக பார்க்குற மாதிரி, சேவ் பண்ணுற மாதிரி, ஷேர் பண்ணுற மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட வீடியோ வந்து எக்ஸ்ப்ளோர் பேஜுக்கு போகும். ஸோ அதனால் இந்த மாதிரி கண்டென்ட்டை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள்.
அடுத்ததா இப்போதைக்கு இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு டாபிக் என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, நம்ம வீடியோஸ் வந்து எடிட் பண்ணி போடுறது. இப்போ நார்மலா வந்துட்டு இப்போ மேக்ஸிமம் எல்லோரும் இதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நார்மலா நீங்கள் உங்களோட கேமராலேயோ இல்லை உங்களோட ஃபோன் கேமராலேயோ நீங்கள் வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஷூட் பண்ணிவிட்டு நீங்கள் அதர் ஆப்ஸை வச்சு ஸ்லோ மோஷன்ஸ்லேயோ இல்லை பிஜிஎம் ஆட் பண்ணி இல்லை அது சில எடிட்டிங் பண்ணி அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணி போடுறது மூலிமா உங்களோட வீடியோஸ் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகும். இப்போதைக்கு நிறைய ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு விஷயம்னா அது இதுதான். எல்லோரும் அவங்க வீடியோஸ் வந்து கேமராலேயோ இல்லை அவங்களோட மொபைல் கேமராலேயோ வந்து ஷூட் பண்ணி அதை வந்து அதர் ஆப்ஸ் எக்ஸாம்பிளுக்கு வந்து விபிஎன், இன்ஷாட், கைன் மாஸ்டர் அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணி எடிட் பண்ணி போடுவாங்க. ஸ்லோ மோஷன்ஸ் வீடியோஸ் அந்த மாதிரிலாம் எடிட் பண்ணி போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி போடுறது மூலியமாகவும் கண்டிப்பாக நம்மளோட வீடியோஸ் வந்து வைரல் ஆகும். நல்ல பிஜிஎம்ஸ், நல்ல சாங்ஸ், நல்ல எஃபெக்ட்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வீடியோவும் வந்து ட்ரெண்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து போடுற வீடியோ வந்து எடிட் பண்ணி போட்டு பாருங்கள். எல்லா ஸ்டெப்பையும் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு வாட்டி வந்து எடிட் பண்ணி போட்டு பாருங்கள். ஒரு வாட்டி வந்து டெக்ஸ்ட்டில் ஏதாவது எழுதி போட்டு பாருங்கள். அந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும்போது ஏதாவது ஒன்று உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிளிக் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ரொம்பவே வந்து உங்களோட ரீல்ஸ் வந்து வைரல் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பாயிண்ட்னே சொல்லுவேன். அடுத்த பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, லைஃப் ஹேக்ஸ் இல்லைனா எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோஸ் இந்த 2ல் எது வேணால் போடலாம். இப்போ வந்து இது யூடியூப்பில் வந்து ரொம்பவே ட்ரெண்டாக போயிட்டுருக்கிற ஒரு விஷயம். ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இது இன்ஸ்டாகிராம்லேயுமே வந்து இருந்துச்சு தான். ஸோ இப்போ வந்து இது யூடியூப்பில் வந்து அதிக ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து லைஃப் ஹேக்ஸ் எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வீடியோஸ் வந்து ட்ரெண்ட் ஆகும். நிறைய ஃபாரினர்ஸ் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் ஆன்லைனில் இருக்கும். ஸோ அந்த வீடியோஸ்லாம் எடுத்து நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணலாம். அவங்க பண்ணுற மாதிரியே பண்ணி இது ரியலாக ஃபேக்கா அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ் போடலாம். இல்லை அவங்க பண்ணுற எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து நீங்களும் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரிலாம் வீடியோஸ் போடுறது மூலிமா நீங்கள் ஏதோ புதுசாக பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு என்னடா புதுசாக இருக்கே அப்படின்னு நிறைய பேர் உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்களோட வீடியோ ட்ரெண்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அடுத்த பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மீம்ஸ் கண்டென்ட் மாதிரி கூட நம்ம வந்து வீடியோஸ் வந்து போடலாம். அதுவும் போஸ்ட்டாக நம்ம போடாமல் நம்ம ரீல்ஸாக போட்டால் கூட நம்மளுக்கு ரீச் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ரீல்ஸ் மாதிரி ஒரு வீடியோவாக க்ரியேட் பண்ணி கூட நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். அதுவும் வந்து கொஞ்சம் நல்லா ட்ரெண்ட் ஆகும். நல்ல யூஸ்ஃபுல்லாக காமெடியாக போட்டிங்க அப்படின்னா நல்லாவே ட்ரெண்ட் ஆகும். காமெடி அப்படிங்கிறது நிறைய பேர் வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து காமெடியான கண்டென்ட் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட மீம்ஸும் வந்து ட்ரெண்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நான் ரீசெண்டாக பார்த்ததில் நிறைய பேர் வந்து மீம்ஸ் பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்குமே வந்து மீம்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்களுமே ஒரு மீம்ஸ் பேஜ் ஸ்டார்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மோட்டிவேஷ்னல் வீடியோஸு இல்லைனா மோட்டிவேஷ்னல் கவிதைகள் அந்த மாதிரி கூட நம்ம போடலாம். நிறைய இன்ஸ்டாகிராமில் இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கவிதைகள் சொல்கிறது இல்லைனா மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் அந்த மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் வந்து போடுறாங்க. ஸோ அதுவுமே வந்து சீக்கிரமாக ட்ரெண்ட் ஆகிற ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஏதாவது ஒரு பூஸ்டப் மாதிரி ஒரு விஷயம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு உங்களோட வீடியோஸும் வாட்ச் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து எல்லோரும் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து வீடியோஸ் போட்டால் கண்டிப்பாக எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ உங்களாலேயும் கவிதை எழுத முடியும், உங்களாலேயும் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் பண்ண முடியும், மற்றவங்க என்னோடய ஸ்பீச்சில் இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் வந்து போடலாம். மோட்டிவேஷ்னல் வீடியோஸில் வந்து ஃபேஸ் காமிச்சு வீடியோ பண்ணுறது பெட்டர்னு சொல்லுவேன். ஏன்னா ஏதோ ஒரு வீடியோஸ் பார்த்து நம்ம மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சில் இம்ப்ரெஸ் ஆகிறத விட அவங்க பேசுகிறத பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிறது ரொம்பவே சான்சஸ் அதிகம். ஸோ அதனால் நீங்கள் வீடியோஸ் போடும்போது உங்களோட ஃபேஸ் காமிச்ச வீடியோஸ் போடனாலும் போடலாம், போடலனாலும் இல்லை, அது உங்களோட சான்ஸ். பட் போடுறது பெட்டர்னு நான் சொல்லுவேன். ஆனால் இந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் வந்து ஷார்ட் டைமில் அதிக வியூஸு அதிக ரீச் கிடைக்கிற ஒரு கண்டென்ட் இது. ஸோ இதை உங்களால் ட்ரை பண்ண முடிஞ்சு உங்களுக்கு டேலண்ட் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் அடுத்ததாக சொல்ல போகிற கண்டென்ட் வந்து பாய்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ நீங்கள் வந்து அதிகமாக ட்ராவல் பண்ணுவீங்க, பைக் வச்சுருக்கீங்க, பைக்கில் அதிகமாக ட்ராவல் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களோட ட்ராவல் வீடியோஸ், ட்ராவல் ரீல்ஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து போடலாம். இந்த மாதிரி போடுறது மூலியமும் உங்களுக்கு வந்து ஷார்ட் டைமில் அதிக வந்து வியூஸ் கிடைக்கிறதுக்கு, அதிக ரீச் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய பேர் வந்து இந்த பைக்கில் போடுறது, பைக் வீடியோஸ் அந்த மாதிரிலாம் போடுறதுனால அது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ நீங்களும் ட்ராவல் பண்ணுவீங்க, உங்களுக்கும் பைக்ஸ் பிடிக்கும் அப்படின்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த கண்டென்ட்டையும் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இதில் எல்லாத்துலேயுமே நான் இப்போ சொன்ன எல்லா கண்டென்ட்லேயுமே நீங்கள் எடிட்டிங் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் எப்படி எடிட் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி உங்களோட வீடியோஸ் மற்றவங்களுக்கு காமிக்கிறீங்க, எப்படி ஷோ பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் எடிட்டிங்கில் வந்து பெட்டராக பண்ணி போட்டிங்க அப்படின்னா தான் உங்களோட வீடியோஸ் வந்து மற்றவங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா இப்போ நிறைய பேர் நிறைய வீடியோஸ் போடுறாங்க. ஸோ அதனால் அதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குமோ அதை தான் அவங்க வந்து பார்ப்பாங்க. ஸோ அதனால் உங்களோட வீடியோஸ் வந்து பெட்டராக போட ட்ரை பண்ணுங்கள்.
ஸோ உங்களுக்குமே பைக்கில் போகிற வீடியோஸ் எல்லாம் போடுறது பிடிக்கும் அப்படின்னா நீங்களுமே இந்த கண்டென்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் நான் எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வந்து என்னென்ன ட்ரெண்டிங் டாபிக்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த எல்லாத்துலேயுமே பேசிக்கான ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா எடிட்டிங் தான். ஸோ நீங்கள் வந்து எடிட் பண்ணுற வீடியோஸ் வந்து நல்லா பெட்டராக எடிட் பண்ணுங்க. மற்றவங்கள விட நம்மளோட வீடியோஸ் எப்படி பெட்டராக இருக்குது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிவிட்டு எடிட் பண்ணுங்கள். எடிட் பண்ணி சொல்லி தரதுக்கு நிறைய சேனல்ஸ் வந்து இருக்குது யூடியூப்லேயே. நீங்களே போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ அதில் வந்து நிறைய சொல்லி தருவாங்க எந்தெந்த மாதிரிலாம் எடிட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ட்ரெண்டிங்கில் வந்து என்ன எடிட்டிங் வீடியோஸ் போயிட்டுருக்கோ அந்த மாதிரியான வீடியோஸ் வந்து எடிட் பண்ணி போடுங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து அந்த வானத்தில் மட்டும் வீடியோஸ் வர மாதிரி அந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து ட்ரெண்டிங் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான வீடியோஸும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து அந்த அனிமேஷனோட பேர் போட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து யூடியூப்பில் வந்து சொல்லி தருவாங்க எப்படின்ட்டு. அந்த அனிமேஷனோட பேர் சர்ச் பண்ணிங்கனாவே அந்த வீடியோஸ் எப்படி எடிட் பண்ணுற விஷயம்லாம் அதில் வரும், சஜஷனில் வரும். நீங்கள் போய்ட்டு வீடியோஸ் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் உங்களோட வீடியோஸ் வந்து நீங்கள் பெட்டராக எடிட் பண்ண ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வீடியோஸ் போடுங்க. நல்லா சாங் செலெக்ஷன் பண்ணுங்கள். நல்ல குவாலிட்டியான வீடியோஸ் கொடுங்க. ஸோ இது மூலயமா உங்களோட வீடியோஸ் வந்து ட்ரெண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை நான் ஏதாவது டாபிக் வந்து விட்டிருந்தேன் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸும் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து சஜெஸ்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடிய பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் ஒன்று கூட வரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.